சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை எப்பொழுதுமே நான் அழகென்று தான் சொல்வேன். நீ அழகுதான், உண்மையாவே நீ அழகுதான். உன்னுடைய நேரமோ மாறப்போகிறது, உன்னுடைய வாழ்க்கையோ மாறப்போகிறது. இதற்கு மேல் என்ன? எல்லாமே அழகுதானே. நீ சொல்வாய், நான் அழகாக இருந்து என்ன பண்ணுவது? என்னுடைய வாழ்க்கையும் அழகாக இருந்தால் தானே நான் சந்தோஷமாக இருப்பேன். சாயி, என்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும், எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க என்பார். அதுதான் உன்னுடைய வாழ்க்கை அழகாக போகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கஷ்டங்கள் நீங்கி இஷ்டங்களானது துவங்க போகிறது என்று அர்த்தம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ, நீ எப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்வாய் அல்லவா, என்னோட தெய்வமே இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த தெய்வமானது இவ்வளவு போராட்டத்தையும் மன வருத்தத்தையும் தருகிறது? என்னிடம் தெய்வம் இருந்தால் நான் படும் கஷ்டத்திற்கு என்னை காப்பாற்றி இருக்குமே. ஏன் என்னுடைய தெய்வங்கள் மட்டும், நான் வணங்கும் தெய்வங்கள் மட்டும் என்னோடு இல்லை? எனக்கு தெய்வ சக்தி இல்லையா? எல்லோரும் சொல்கிறார்கள், தெய்வமானது கனவில் வந்தது, தெய்வமானது என்னோடு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் நான் அப்படி ஒரு விஷயத்தை கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. ஏன் என்னை தெய்வங்கள் சோதிக்கிறது? நான் சாயையும் வணங்குகிறேன், மற்ற தெய்வங்களையும் வணங்குகிறேன். ஏதாவது ஒரு தெய்வமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லீலையாவது செய்திருக்கிறதா என்று நீ கேட்கிறாய். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் லீலை செய்யவில்லை என்று யார் சொன்னது? இரவு எப்பொழுதுமே உன்னுடைய தலைமாட்டில் நான் தான் அமர்ந்திருப்பேன். உனக்கு தெரியுமா, நீ அதெல்லாம் எப்பொழுதும் நினைத்தது கூட கிடையாது. உன்னுடைய கவலை மீது நீ எப்பொழுதும் நினைப்பை வைத்திருந்தாயே தவிர, உன்னுடைய வாழ்க்கையில் யார் உனக்கு உதவி செய்கிறார், அந்தந்த நேரத்திற்கு ஏதோ ஒரு உதவி உனக்கு கிடைக்கிறதே, இதற்கெல்லாம் யார் என்பதை நீ உணரவே இல்லை. உன்னுடைய கவலையானது எதையுமே உனக்கு புரிய வைக்க விடவில்லை என்றுதான் சொல்வேன். நீ எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் தானே. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு யார் உதவி செய்கிறார், யார் உதவி செய்யவில்லை, என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்று உனக்கு புரியவில்லை. அடிக்கடி நான் சொல்வேன், கவலையை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொண்டே இருந்தாய், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது கூட உனக்கு தெரியாது என்று. அது இப்பொழுது உண்மையாகிவிட்டது பத்தியா? இவ்வளவு லீலை உன்னுடைய தலைமாட்டில் நான் தான் அமர்ந்திருப்பேன். ஆனால் கடைசியில் நீ என்ன சொல்லிவிட்டாய்? எனக்கு யாருமே இல்லை, எனக்கு எந்த தெய்வமும் லீலையே செய்யவில்லை, எல்லோருக்கும் உதவி செய்யும் தெய்வங்கள் எனக்கு உதவியே செய்யவில்லை என்று சொல்லிவிட்டார். அப்படி நாங்கள் உதவி செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் உன்னால் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உன்னால் எப்படி அடைந்திருக்க முடியும்? எல்லா நாளும் உனக்கு கஷ்டம்தான் நடந்து கொண்டு இருக்கிறதா? உனக்கு இஷ்டமானது ஒன்று கூட நடக்கவில்லை? யோசித்து பேச தங்கமே. ஆனால் இவ்வளவு பேசியும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய போகிறேன். அது என்னவென்றால் லீலை. நீ சொல்லிக்கொண்டே இருந்தாய் அல்லவா, லீலை நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் லீலை நடக்க வேண்டும் என்று. அந்த லீலையை தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டப் போகிறேன். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையை எத்தனை விதமாக பேசினாலும் நீ கவலைப்பட மாட்டாய். ஆனால் நீ என்னிடம் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான், தெய்வமானது என்னிடம் இருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும். தெய்வம் என்னோடு இருக்கிறது என்பது எனக்கு தெரிய வேண்டும் என்பார். அதை தான் நான் நாளை உணர்த்த போகிறேன். நாளை நீ உன்னுடைய வீட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடும் பொழுதோ, இல்லை வாசலுக்கு நீ போகும் பொழுதோ, சாதாரணமாக நீ வாசலுக்கு போகும் பொழுதோ, இல்லை என்றால் வாசலை தெளித்து கோலம் போடும் பொழுதோ, கட்டாயமாக உன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு பசுமாடு நிற்கும். அந்த பசுமாடுக்கு உன்னால் முடிந்த உணவுகளை போடலாம். வாழைப்பழமோ இல்லை சாப்பாடோ எதுவோ, அந்த நேரத்தில் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை நீ அந்த பசுமாடிடம் கொடு. அது வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் லட்சுமி தேவிதான். எதற்காக நீ கஷ்டப்பட்டாய்? உனக்கு பணம் இல்லை, உனக்கு முன்னேற்றம் வேண்டும் என்று. நீ அதை கொடு. பணம், உன் தொழில் முன்னேற்றம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடங்கல்கள் நீங்கும்.
நீ பசுமாட்டுக்கு உன்னை தேடி உன்னுடைய வீட்டு தேடி வந்து நிற்கும் பசுமாட்டுக்கு நீ கொடுக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி உன்னுடைய வீட்டில் காலடி எடுத்து வைப்பார். இது சாதாரணமாக நினைத்து விடாதே. இந்த இரவு ஏன் இவ்வளவு தூரம் ஓடி வந்து சொல்கிறேன் என்ற நான் நடக்க போகும் விஷயம் உனக்கு தெரியாமல் நீ அந்த விஷயத்தை விட்டுவிடக் கூடாது. தெய்வங்கள் யோசித்து வைத்திருப்பதை உன்னிடம் வந்து சொல்கிறேன் என்றால் நீ அதை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நீ அப்பொழுதே என்று சொல்லியிருக்காங்க, சாயி நான் அந்த தெய்வத்தை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பேனே, நான் கண்டுக்காம விட்டுட்டேனே, அதனால தானே இவ்வளவு பிரச்சனைன்னு என்று என்ன கேட்கக்கூடாது. நான் எனக்கு நாளைக்கு காலையில எந்த தெய்வம் வீட்டுக்கு வரப்போதோ அதை இன்னைக்கு நைட்டே சொல்லிட்டேன். நீதான் புரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கணும். நம்பிக்கையோடு இருங்க. நாளைக்கு காலையில அந்த லக்ஷ்மி தேவி பசுமாட்டின் ரூபத்தில் உன்னுடைய வீட்டுக்கு வந்து நிற்பாள் வாசலில். அவளை வரவேற்பதும் வரவேற்காமல் போவதும் உன்னுடைய இஷ்டம் அம்மா. எனக்கு தெரியாது. சொல்வது என்னுடைய கடமை, காப்பாற்றுவது என்னுடைய கடமை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்துவது என்னுடைய கடமை. இவ்வளவு கடமையோடும் இவ்வளவு உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து 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 வைத்திருக்கிறேன் என்றால் எல்லா தெய்வத்திற்கும் நீ இஷ்டமான பிள்ளை என்றுதான் அர்த்தம். கவலைகளை தூக்கி போடுங்கள், கண்ணீரை சிந்தாதீர்கள். தேவைப்படும் பொழுதெல்லாம் தெய்வம் உதவி செய்யும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு கஷ்டம் வருகிறதுனா தெய்வமே இல்லை என்று சொல்லாதீர்கள். எல்லா நாளும் உங்களுக்கு பிடித்த மாதிரி நடக்கும். எதற்கு கவலைப்பட்டு உங்களுடைய உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள்? உடல் நலத்தை எப்பொழுதும் வீணாக்கி கொள்ளாதீர்கள். உடல் நலமானது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? உன் குடும்பத்திற்கு ஆணி வேறாக இருக்கும் நீ உடம்பை இப்படி விட்டால் என்ன செய்ய முடியும்? அதனால் கவலைப்படாதே. இன்பங்கள் என்று ஒன்று உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் ஆனது இருக்கிறது. நீதான் நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களே இல்லை என்று. ஆனால் அப்படி அல்ல, இன்பங்கள் இருக்கிறது. கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்று ஒன்று நடக்கும். கட்டாயமாக நீ எதை தேடுகிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். சதா சர்வகாலமும் உனக்கு முன்னும் பின்னும் துணையாகவும் உனக்கு எல்லா விதத்தையும் நடப்பதற்கு முன்பே சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் உன்னை தாண்ட வைத்து உன்னுடைய வாழ்க்கையை சுலபமாக ஒரு நந்தவனமாக மாற்றி உன்னை ஒவ்வொரு நாளும் சிரித்த முகத்தோடு வைத்துக் கொள்கிறேன். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.